வெல்கம் டு எல்டிவி அண்ட் டு த ஷோ சினி வித் நிவி. மூராராபாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஊர்ல 2 கிரிக்கெட் டீம் இருக்கு. ஒன்னு எம்சிசி அண்ட் இன்னொன்னு 3 ஸ்டார். அண்ட் இந்த எம்சிசி டீமோட ஸ்டார் பிளேயரா தான் நம்ம ஹீரோ விஷ்ணு விஷால் வராரு. இந்த 2 கிரிக்கெட் டீம்ஸ்மே அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல 3 ஸ்டார் தோக்க ஆரம்பிக்குது. சோ அந்த 3 ஸ்டார் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஸ்டார் பவுலரான ஷாம்சுதீனை வர வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவர் தான் விக்ராந்த். இந்த படத்துல இவர் ரஜினிகாந்த் அதாவது மொய்தீனோட பையனா வருவாரு. சோ இப்படி இந்த 2 கிரிக்கெட் டீம்ஸும் இருக்கிறப்போ இந்த இடத்துல தான் பொலிட்டிஷியன் நாராயணசாமி அப்படிங்கிற கேரக்டரும் ஆனா அவரோட சன்னின்லாவான ராஜி அப்படிங்கிற அந்த கேரக்டரும் தங்களோட அரசியலை வலுப்படுத்துறதுக்காண்டி இந்த கிரிக்கெட் மேட்சை யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களோட பிளான்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் அந்த 2 டீம்ஸும் என்ன ஆனாங்க, என்ன சண்டை வந்துச்சு, இல்ல அது ரிசால்வ் ஆச்சா, இதெல்லாம் சொல்ற படம் தான் லால் சலாம். படத்தோட இனிஷியல் கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் போக போக படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸா எக்ஸ் கிரிக்கெட் பிளேயர் கபில் தேவும் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்துல இன்னொரு சர்ப்ரைசிங் எலமெண்டா நம்ம கமெடியன் செந்திலும் நடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுனால ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் அதே போல படத்துல 1-2 விஷயங்கள் இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு தோண வச்சது. மேபி இன்னும் கொஞ்சம் அன்வான்டட் சீன்ஸ்லாம் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்துல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரஜினிகாந்தோட அந்த என்ட்ரி தான். வழக்கம் போல நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கோட அவர் என்ட்ரி கொடுக்கறப்ப சும்மா தரமா இருந்தது. அண்ட் அதே போல சர்டன் போர்ஷன்ஸ் லைக் ரஜினிகாந்த் அவர் இமேஜின் பண்ணுவார் அவரோட பையனுக்கு அவரே பவுலிங் போடுற மாதிரி. அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ற மாதிரி தோணுச்சு. And அதே போல இந்த ஸ்டோரி நரேட் பண்ணப்பட்ட அந்த விதம் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னாலுமே அந்த ஸ்டோரி டெலிவர் பண்ண அந்த மெசேஜ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் த ஃபிலிமா எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிஜமாவே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அதை யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அதே போல ஆக்டர் விஷ்ணு விஷால் பழக்கம் போல அவரோட கேரக்டரை ரொம்பவே அழகா டெலிவர் பண்ணி கொடுத்திருப்பாரு. எப்பயுமே அவர் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி தான் நடிப்பாரு. அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அதே போல இந்த படத்துலயுமே ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சு நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம ரஜினிகாந்தோட சன்னா வரக்கூடிய விக்ராந்தோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்தது. அண்ட் படத்துக்கு ஒரு உயிர் மூச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம செந்தில், தம்பிராமையா, ஆக்ட்ரஸ் ஜீவிதா இவங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவரால் படத்துல ரஜினியோட பிரசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் படம் டல் தான். பட் எனிவே அவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ் எல்லாமே ரொம்பவே சூப்பர். ஆனா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் அழகா நரேட் பண்ணிருக்கலாம். மத்தபடி படம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. படம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கீழே எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.